நியூஸ் ஆஃப் மன்னாரின் இரவு நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். பிள்ளையான் சுரேஷ் சாலைவுக்கு இடையிலான தொடர்பு சிஐடியிடம் கருணா வாக்குமூலம். அரசியலிலிருந்து ஓய்வு பெறும் எண்ணம் இல்லை, மஹிந்த திட்டவட்டம். பாதாள உலக கும்பலிடம் சம்பளம் வாங்கிய 200 காவல்துறை அதிகாரிகள் உளவுத்துறையினர் விசாரணை. இலக்கு வைக்கப்படும் அனுர மடகஸ்காரில் ரகசியமாக திரண்ட பாதாள உலக கும்பல். பல்கலைக்கழகங்களை மூட நடவடிக்கை, உயர் கல்வி பிரதி அமைச்சர். ஈஸ்டர் தாக்குதல் விசாரணைகளை சீர்குலைக்க திட்டம், கொந்தளிக்கும் ஹிஸ்புல்லா எம்பி. ஈழத்தமிழர் அரசியல் நிலவரம் தொடர்பில் திருமாவளவனுடன் தமிழ் தேசிய பேரவை கலந்துரையாடல். கண்ணீர் விட்டு அழுத ஈரான் நாடாளுமன்ற சபாநாயகர், உணர்ச்சிபூர்வமான தருணம். தொடர்வது விரிவான செய்திகள். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பான விசாரணைகளின் போது முன்னாள் அமைச்சர் விநாயகமூர்த்தி முரளிதரன் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் வாக்குமூலம் ஒன்றை வழங்கியுள்ளதாக வார இறுதி சிங்கள பத்திரிகை ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது. இந்த விசாரணையின் போது பிள்ளையான் தரப்பினருக்கும் அரச புலனாய்வு சேவையின் முன்னாள் பிரதானி சுரேஷ் சாலைவுக்கும் இடையிலான தொடர்புகள் குறித்து தகவல் வெளியாகியுள்ளது. மேலும் கிழக்கு மாகாணத்தில் அவர்கள் இணைந்து மேற்கொண்ட செயற்பாடுகள் குறித்து பல முக்கிய தகவல்கள் வெளியாகியுள்ளது என பத்திரிகை செய்தி வெளியிடப்பட்டுள்ளது. பிள்ளையான் தரப்பினருக்கு தங்குமிட வசதிகளை பெற்றுக் கொடுப்பதில் சுரேஷ் சாலைவினால் அறிமுகப்படுத்தப்பட்ட நபர்களே உதவிகளை வழங்கியதாக கருணா குறிப்பிட்டுள்ளார். இதற்கான நிதியுதவிகள் மற்றும் வசதிகள் அவர்களினாலேயே மேற்கொள்ளப்பட்டதாகவும் கருணா ஆதாரங்களுடன் வெளிப்படுத்தியுள்ளதாக குற்றப்புலனாய்வு திணைக்கள வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. கருணா மற்றும் பிள்ளையான் ஆகிய இருவரும் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவிற்கு ஆதரவு வழங்கி வந்துள்ளனர். ஆனால் அவர்கள் இருவருக்கும் இடையில் நீண்ட காலமாக மோதல் போக்கு நிலவி வருவதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இந்த நிலையில் பிள்ளையான் தரப்பினரால் புலனறுவை வெளிக்கந்தை பகுதியில் நடத்தப்பட்ட சித்திரவதை முகாம் குறித்தும் குற்றப்புலனாய்வு திணைக்களம் பலரிடம் வாக்குமூலங்களை பெற்றுள்ளது. மேலும் கொழும்பு நகருக்குள் அவர்களின் செயற்பாடுகளுக்கு உதவிய நபர்கள் குறித்த விரிவான விசாரணைகளும் தற்போது ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக அந்த வட்டாரங்கள் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ தமக்கு அரசியல் ரீந்து ஓய்வு பெறும் எண்ணம் இல்லை என்று தெரிவித்துள்ளார். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ கண்டியில் உள்ள ஸ்ரீ தலதா மாளிகைக்கு புனித பல்லெச்சத்துக்கு அஞ்சலி செலுத்த வந்தபோது இந்த அறிக்கையை வெளியிட்டார். தனது கருத்துக்களை தெரிவித்த முன்னாள் ஜனாதிபதி தான் இந்த நாட்டிற்கு ஆற்றிய சேவை போதுமானதாக இல்லை என்று உணர்வதாக கூறினார். அடுத்த ஜனாதிபதி தேர்தலில் மக்கள் விரும்பும் ஒரு தலைவர் மூலம் நாட்டுக்கு சேவை செய்ய காத்திருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். நாமல் ராஜபக்சவை மக்கள் விரும்பும் நிலை வந்தால் அவரையே அந்த தேர்தலில் களமிறக்குவதாகவும் கூறியுள்ளார். பாதாள உலக குழுக்கள் மற்றும் போதைப்பொருள் கடத்தல்காரர்களிடமிருந்து மாதாந்தம் சம்பளம் பெற்று வந்ததாக தெரிவிக்கப்படும் சுமார் 200 காவல்துறை அதிகாரிகள் தங்களுக்கு கீழ் உள்ளமை குறித்து அரசாங்கத்தின் உளவுத்துறையினர் பரந்தளவிலான விசாரணைகளை ஆரம்பித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்த நிலையில் கடத்தல்காரர்களுடன் தொடர்புகளை பேணிய சுமார் 10 அதிகாரிகள் இதுவரையில் சேவையிலிருந்து நீக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால இதனை தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் பல்வேறுபட்ட விடயங்களை தெரிவித்துள்ளார். கடத்தல்காரர்களுடன் நெருங்கிய தொடர்புகளை பேணியதாக அடையாளம் காணப்பட்ட போதும் 6 அதிகாரிகள் தொடர்பான விசேஷ விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதுடன் அவர்கள் பற்றிய விவரங்கள் கடந்த வாரம் உளவுத்துறையிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளன. பாதாள உலக மற்றும் போதைப்பொருள் கடத்தல்களை ஒடுக்குவதற்கு இவ்வாறான ஊழல்வாதிகளான அதிகாரிகள் பெரும் தடையாக இருக்கின்றனர். ஊழல் அதிகாரிகள் மற்றும் கடத்தல்காரர்களுக்கு இடையிலான இந்த சட்டவிரோத வலையமைப்பை உடைப்பதற்காக கல்பட்டி உட்பட சில காவல் நிலையங்களில் அனைத்து அதிகாரங்களையும் ஒரே நேரத்தில் இடமாற்றம் செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என தெரிவித்துள்ளார். இதேவேளை பாதாள உலக குழு உறுப்பினர் ஒருவருடன் தொடர்பு வைத்திருந்ததாக சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டின் பேரில் காவல்துறை விசேட அதிரடிப்படையின் முன்னாள் கட்டளை அதிகாரியும் கிழக்கு மாகாணத்துக்கு பொறுப்பாக இருந்த முன்னாள் சிரேஷ்ட பிரதி காவல்துறை அதிபருமான வருண ஜெயசுந்தரவிடம் குற்றப்புலனாய்வு திணைக்களம் அண்மையில் விசாரணை நடத்தியுள்ளது. சுமார் 4 மணித்தியாலங்கள் அவரிடம் வாக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஜனாதிபதியை இலக்கு வைத்து ஏதேனும் ஒரு தீர்மானத்தை எடுப்பதற்கு பாதாள உலக தலைவர்கள் சிலர் மடகஸ்காரில் ரகசிய பேச்சுவார்த்தைகள் ஒன்றை நடத்தியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஊடகவியலாளர் கயான் ஹாலகே இதனை தெரிவித்துள்ளதாக தென்னிலங்கை ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன.
நாடு முழுவதும் முன்னெடுக்கப்பட்டு வரும் கடுமையான பாதாள உலக மற்றும் போதைப்பொருள் ஒழிப்பு நடவடிக்கைகளுக்கு மத்தியில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். தற்போதைய அரசாங்கத்தினால் போதைப்பொருள் கடத்தல் வலையமைப்பை மற்றும் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளிகளை ஒடுக்குவதற்கு எடுக்கப்பட்டுள்ள கடுமையான நடவடிக்கைகள் காரணமாக தங்களது சட்டவிரோத வலையமைப்பு முழுமையாக முடங்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. இதன் காரணமாகவே இந்த சதி திட்டம் தீட்டப்பட்டுள்ளது. தங்களது புலனாய்வுகளின்படி போதைப்பொருள் ஒழிப்பு நடவடிக்கைகளுக்கு எதிராக இந்த பாதாள உலக குழுக்கள் ஒரு குறிப்பிட்ட இடத்தில் ஒன்று கூடி ஜனாதிபதி தொடர்பாக ஏதேனும் ஒரு முடிவை எடுக்க பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளனர் என்பது தெரிய வந்துள்ளது. குறிப்பாக மடகஸ்காரில் இவ்வாறானதொரு கலந்துரையாடல் நடந்துள்ளதாக தகவல்கள் கிடைத்துள்ளன. இது வெறும் போதைப்பொருள் கடத்தல் தொடர்பானது மட்டுமல்ல, ஒட்டுமொத்த குற்றவியல் வலையமைப்புகள் வீழ்ச்சியடைவதால் ஏற்பட்டுள்ள ஒரு பின்னணியாகும். இந்த சூழ்நிலையை கருத்தில் கொண்டு உளவுத்துறையினர் வழங்கிய விவரங்களின் அடிப்படையில் ஜனாதிபதியின் பாதுகாப்பை உச்சகட்டத்துக்கு உயர்த்துவதற்கு பாதுகாப்பு படையினர் நடவடிக்கை எடுத்துள்ளனர். ஜனாதிபதியின் பாதுகாப்புக்கு ஏற்பட்டுள்ள இந்த கடுமையான அச்சுறுத்தல் பொதுமக்களுக்கு வெளிப்புறமாக தெரியாவிட்டாலும் அதன் பின்னணியில் மிகவும் ஆபத்தானதொரு நிலைமை நிலவுகின்றமை குறிப்பிடத்தக்கது. சுகாதார பிரிவினர் அறிவுறுத்தல்களுக்கு அமைய பல்கலைக்கழகங்களை மூடுவதற்கு நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என கல்வி மற்றும் உயர்கல்வி பிரதி அமைச்சர் மதுர செனவிரத்தின தெரிவித்துள்ளார். பல்கலைக்கழகங்களுக்குள் டெங்கு நோயாளர்கள் கொத்தணிகாலுகளாக அடையாளம் காணப்பட்டதால் இந்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். பிரதியமைச்சர் மேலும் தெரிவிக்கையில், தற்போது தேசிய மட்டத்தில் டெங்கு தொற்று நிலைமை காணப்படுவதாக சுகாதார பிரிவினர் தெரிவித்துள்ளனர். அதேபோல் அதிக அவதானமிக்க பல மாவட்டங்களும் பிராந்தியங்களும் பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளன. கல்வி மற்றும் உயர்கல்வி நிறுவனங்களை இந்த டெங்கு தொற்றிலிருந்து பாதுகாப்பதற்காக சில நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன. உயர்கல்வி நிறுவனங்களில் டெங்கு நோயாளர்கள் கொத்தணிகளாக பதிவாகியுள்ளதனால் சுகாதார பிரிவினர் அறிவுறுத்தல்களுக்கு அமைய அவற்றை மூட வேண்டி ஏற்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2019ஆம் ஆண்டு ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதல் தொடர்பான விசாரணைகளை தடுக்க முயற்சிகள் மேற்கொள்ளப்படுவதாக இலங்கை முஸ்லிம் காங்கிரஸ் பிரதி தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான MLA M கிஸ்புல்லா தெரிவித்துள்ளார். நிகழ்வொன்றில் உரையாற்றும் போது இந்த குற்றச்சாட்டை முன்வைத்திருந்தார். இதன்போது அவர் கருத்து தெரிவிக்கையில், கிஸ்புல்லா தாக்கலுடன் சம்பந்தப்பட்டவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களின் தகுதி அல்லது செல்வாக்கை பொருட்படுத்தாமல் சட்டத்தின் முன் நிறுத்தப்பட வேண்டும் என்று அவர் அழைப்பு விடுத்துள்ளார். அந்த பயங்கரவாத தாக்குதலில் கிறிஸ்தவ சமூகம் மிகப்பெரிய இழப்பை சந்தித்துள்ளதாக தெரிவித்த அவர், தாக்குதல்களுக்கு பிறகு குறிப்பாக காத்தாங்குடியில் முஸ்லிம் சமூகம் கடுமையான விளைவுகளை சந்தித்ததாக சுட்டிக்காட்டியிருந்தார். இந்த நிலையில் தற்போது ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவின் அரசாங்கத்தின் கீழ் மேற்கொள்ளப்பட்டு வரும் ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதல்கள் தொடர்பான விசாரணைகளை சில தனிநபர்கள் தடுக்க முயற்சிப்பதாக அவர் குற்றம் சாட்டியுள்ளார். யாழ்ப்பாண மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினரும் தமிழ் தேசிய பேரவையின் தலைவருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தலைமையிலான 7 பேர் கொண்ட விசேட தூதுக்குழுவினர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான தொல் திருமாவளவனை சந்தித்துள்ளனர். சென்னையில் உள்ள VCK தலைமை பணியகத்தில் நடைபெற்ற இந்த சந்திப்பின் போது ஈழத்தமிழர்களின் தற்போதைய அரசியல் நிலைமைகள், வடக்கு கிழக்கு மக்களின் சமகால பிரச்சினைகள் மற்றும் தமிழக ஈழத்தமிழர்களுக்கு இடையிலான பரஸ்பர ஒத்துழைப்புகள் உள்ளிட்ட பல்வேறு முக்கிய விடயங்கள் தொடர்பாக இரு தரப்புகளுக்கும் இடையே விரிவான கருத்து பரிமாற்றம் இடம்பெற்றுள்ளது. தமிழ் தேசிய பேரவையின் தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் MP தலைமையிலான இந்த குழுவில் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் பொதுச் செயலருமான செல்வராச கஜேந்திரன், தமிழ் தேசிய பசுமை இயக்கத்தின் தலைவர் பொன்னுத்துரை ஐங்கரநேசன், ஜனநாயக தமிழர் கட்சியின் தலைவரும் ஜனாதிபதி சட்டத்தரணியுமான KV தவராசா, தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தேசிய அமைப்பாளர் தர்மலிங்கம் சுரேஷ், அந்த கட்சியின் உத்தியோகபூர்வ பேச்சாளர் சட்டத்தரணியுமான கனகரட்னம் சுஹாஸ் மற்றும் கொள்கை பரப்பு செயலாளரும் சட்டத்தரணியுமான நடராஜர் காண்டீபன் உள்ளிட்டோர் இதில் கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. அமெரிக்க இஸ்ரேலிய தாக்குதலில் உயிரிழந்த ஈரானிய உச்ச தலைவர் அயத்துல்லா அலி ஹமேனிக்கு நாட்டின் உயர்மட்ட தலைவர்கள் அஞ்சலி செலுத்திய உணர்ச்சிகரமான காட்சிகள் ஈரானின் பார்ஸ் செய்தி நிறுவனம் வெளியிட்டுள்ளது. கிட்டத்தட்ட 37 ஆண்டுகளாக ஈரானை வழிநடத்திய அயத்துல்லா அலி ஹமேனி பிப்ரவரி 28 அன்று அமெரிக்கா இஸ்ரேல் மோதலின் தொடக்க கட்டத்தில் தனது மகள், மருமகன், கைக்குழந்தை, பேத்தி மற்றும் மருமகள் உள்ளிட்ட குடும்ப உறுப்பினர்கள் பலருடன் கொல்லப்பட்டார். இஸ்லாமிய பாரம்பரியத்தின்படி மரணம் நிகழ்ந்து 24 மணி நேரத்தினுள் பொதுவாக நல்லிணக்கம் செய்யப்படுகிறது. இத்துடன் நியூஸ் ஆஃப் மன்னாரின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவு பெற்றது.